இந்த வருஷம் ஜான்வரிலேருந்து ஜூன் வரைக்கும் வந்த ஒரு 10 தெலுங்கு படம் தமிழ் டப்பிங்கோட இருக்கிறத சொல்ல போறேன். அண்ட் எந்தெந்த ஓடிடியில் இருக்குன்னு சொல்ல போறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் படம் கிரைம் காமெடி ஜானர்ல வந்திருக்கு. ஹீரோக்கு சின்ன வயசுல இருந்தே ஜாதகம் ஜாதகம் ஜாதகம்னு ஜாதகம் மேல அப்படி ஒரு அடிக்ஷன். ஜாதகத்துல என்ன சொல்றாங்களோ அதை தான் ஃபாலோ பண்ணுவாரு. ஒரு வாட்டி அவர் ஜாதகத்துல நீ கண்டிப்பா ஒரு கொலை பண்ணுவ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை அவர் நம்பிட்டு அதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணாரு அப்படின்றத ரொம்ப ஃபன்னாவும் அதே சமயம் கொஞ்சம் த்ரில்லாவும் கொண்டு போயிருப்பாங்க. உங்களுக்கு ஒரு ஜாலியான கிரைம் த்ரில்லர் படம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் பார்க்கலாம். படத்தோட பேரு சாரங்கபாணி ஜாதகம். பிரைம்ல அவைலபிளா இருக்கு. IMDb 5.5. செகண்ட் ஆக்ஷன் காமெடி ஜானர்ல வந்திருக்கு. 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எந்த வேலையும் செய்யாம ஜாலியா ஊர் சுத்திட்டு இருக்காங்க. அவங்க கோவாக்கு போறாங்க. அங்க ஒரு நெக்லஸ் திருட்டு நடக்குது. அதுக்கப்புறம் ஒரு டான் கிட்ட மாட்டுறாங்க. அது இல்லாம ஒரு அண்டர் கவர் காப் போறாரு. ஸோ இதுக்கெல்லாம் நடுவில் இவங்க என்ன பண்றாங்க, அந்த பிரச்சனையில இருந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்றத இந்த படத்தோட கதை. உங்களுக்கு லாஜிக்கலா வேணா ஜாலியா ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் பார்க்கலாம். படத்தோட பேரு மேட் ஸ்கொயர். நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. IMDb 5.7. தேர்டு கிரைம் த்ரில்லர் ஜானர்ல வந்திருக்கு. ஒரு வீட்டில் ஒருத்தர் தூக்கு போட்டு இறந்து போயிடுறாங்க. போலீஸ் கிட்ட சொல்றாங்க. போலீஸ் வந்து பார்த்துட்டு இது தற்கொலை இல்லை, இது கொலை அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அது யார் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்கன்னு போலீஸ் எப்படி கண்டுபிடிச்சாரு, கடைசியில் என்ன ட்விஸ்ட்லாம் இருந்துச்சுன்றதை ரொம்ப சூப்பராகவே சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தோட பேரு பிளைண்ட் ஸ்பாட். பிரைம்ல அவைலபிளா இருக்க. IMDb 5.8. ஃபோர்த்து ஆக்ஷன் காமெடி ஜானர்ல வந்திருக்கு. ஒரு ஹை டெக்னாலஜி உள்ள பிசினஸ் மேன இந்தியாவுக்கு வரும்போது கடத்திடுறாங்க. அதை காப்பாத்துறதுக்கு போலீஸான ஹீரோயின் வராங்க. பழைய படத்துல சொல்ற மாதிரி இது ஒருத்தரால தான் பண்ண முடியும், அதுதான் நம்ம ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ ஆல்ரெடி ஒரு எக்ஸ் போலீஸ் ஆஃபீஸர். அது இல்லாம ஹீரோயினோட எக்ஸ் லவர். அவர் இந்த போலீஸ் வேலை எல்லாம் வேணான்னு சொல்லிட்டு ஊர்ல அவரோட ஃபேமிலியோட ஜாலியா வாழ்ந்துட்டு வர்றாரு. அவர் இந்த மிஷினுக்குள்ள வந்த அப்புறம் என்னெல்லாம் ஆகுது அப்படின்றத செம ஃபன்னா சொல்லியிருப்பாங்க. இந்த படமும் லாஜிக்லாம் பார்க்க மாட்டேன், ஃபன்னா ஜாலியா ஒரு படம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா பார்க்கலாம். படத்தோட பேர் சங்கராந்திக்கு வஸ்துனாம். அப்படின்னா பொங்கலுக்கு வரோம்னு அர்த்தம். ZEE5 அவைலபிளா இருக்கு. IMDb 6.2. ஃபிஃப்த் ரொமான்டிக் காமெடி ஜானர்ல வந்திருக்கு. ஹீரோ சிங்கிளாவே வாழ்ந்துட்டு வர்றாரு. அவருக்கு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு ஆசை. அவரு ஒரு பொண்ணை லவ் பண்றாரு, அவரை ஒரு பொண்ணு லவ் பண்ணுது. இவங்க 2 பேர்ல யார் இவர் கல்யாணம் பண்ணாரு அப்படின்றத இந்த படத்தோட கதை. செம ஃபன்னா ஜாலியா ஒரு படம் பார்க்கணும், கண்டிப்பா இந்த படம் பார்க்கலாம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல தான் பார்த்தேன். பட் நான் ஒரு மீம்ல பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இந்த படத்துல தெலுங்குல வந்த மீம்ஸ் அண்ட் ட்ரோல்ஸ் வச்சு நிறைய டைலாக்ஸ் இதுல எழுதியிருக்காங்க அப்படின்னு. படத்தோட பேரு சிங்கிள். பிரைம்ல அவைலபிளா இருக்கு. IMDb 6.2. சிக்ஸ்த் ரொமான்டிக் ஆக்ஷன் த்ரில்லர் ஜானர்ல வந்திருக்கு. ஹீரோ ஒரு ஃபிஷர்மேனா இருக்காரு. அவர் சின்ன வயசுல இருந்து ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. 2 பேருமே வருஷத்துக்கு ஒரு மாசம் தான் மீட் பண்ணுவாங்க. மத்த நாள் ஃபுல்லா அவன் மீன் பிடிக்க கடலுக்குள்ள போயிருவான். அப்படி போகும்போது ஃபாரின் வாட்டர்ஸ்ல அவன் மாட்டிக்கிட்டு ஜெயில போட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவன் எப்படி வந்தான், ஹீரோயின் அவனுக்காக என்னெல்லாம் செஞ்சாங்க அப்படின்றத இந்த படத்தோட கதை. உங்களுக்கு ஒரு லவ் படம் வித் ஆக்ஷன் சீன்ஸோட வேணும் அப்படின்னா கண்டிப்பா இது பார்க்கலாம். இதுல சாய்பல்லியோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருக்கும். படத்தோட பேரு தண்டேல். நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. IMDb 6.6. செவன்த் நியோ நாயர் ஆக்ஷன் த்ரில்லர் ஜானர்ல வந்திருக்கு. தொடர்ந்து கொலைகள் நடந்துட்டே வருது. அது ஹீரோ கண்டுபிடிக்க போறாரு. அப்பதான் தெரியுது அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கேங்கே இருக்கு. அந்த கேங் அவர் எப்படி கண்டுபிடிச்சாரு, அவங்களெல்லாம் எப்படி அழிச்சாரு அப்படின்றத ஒரு சிம்பிளான கதை. பட் ஸ்கிரீன் பிளே வைஸும் சரி, ஆக்ஷன் வைஸும் சரி வேற லெவல்ல எடுத்திருப்பாங்க. நீங்க ஆல்ரெடி பார்த்த It 1 It 2 மாதிரி இது இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் வயலன்ஸ்னு பயங்கரமா எடுத்திருப்பாங்க. உங்களுக்கு ஒரு ப்ரூட்டலான வயலண்ட் ஆக்ஷன் மூவி பிடிக்குன்னா மட்டும் இந்த படம் பார்க்கலாம். ஏன்னா கடைசி 30 நிமிஷம் ரொம்ப வயலண்டாவே இருக்கும். படத்தோட பேரு ஹிட் த தேர்ட் கேஸ். நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. IMDb 6.9. எய்த் காமெடி த்ரில்லர் ஜானர்ல வந்திருக்கு. ஹீரோ ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகணுன்றதுக்காக போய் கதை சொல்றாரு. ஆனா யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. கடைசியில உனக்கு காசு வேணும்னா நீ பேங்க் கொள்ளையடிச்சாகணும், அந்த காசு வச்சு நீ படம் எடுத்துக்கணும் ஒருத்தர் சொல்ல, இந்தியாவிலே கிரைமே இல்லாத ஒரு வில்லேஜுக்கு போய் அந்த வில்லேஜ்ல இருக்க பேங்கை கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆகுது அப்படின்றத ரொம்ப ஜாலியாவே எடுத்திருப்பாங்க. உங்களுக்கு ஒரு ஹெய்ஸ்ட் மூவிலாம் பிடிக்கும், அதே கொஞ்சம் ஃபன்னா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த படம் பார்க்கலாம். கடைசியில இருக்க ட்விஸ்ட்டுமே நல்லா இருக்கும். படத்தோட பேர் ஷௌரிய பாதம். பிரைம்ல அவைலபிளா இருக்க. IMDb 7.3. நைன்த் ஹாரர் காமெடி ஜானர்ல வந்திருக்கு. பல வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற மாதிரி கதை. கிராமத்துல கல்யாணம் ஆன பெண்கள் எல்லாம் நைட்டு 9 மணிக்கு ஒரு சீரியல் பாக்குறாங்க. அந்த சீரியல் போடும் போதெல்லாம் அவங்க பேயா மாறிடுறாங்க. அது ஏன் அப்படி ஆகுறாங்க, அதுல இருந்து எப்படி தப்பிச்சாங்க அப்படின்றத ரொம்ப சூப்பராகவே சொல்லியிருப்பாங்க. ஜாலியான ஒரு பேய் படம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா இந்த படம் பார்க்கலாம். இதுல பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாருமே நல்லாவும் பண்ணியிருந்தாங்க. அதிசயமும் போர் அடிக்கவும் போச்சு. படத்தோட பேரு சுபம். ஜியோ ஹாட்ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு. IMDb 7.5. 10th லீகல் டிராமா ஜானர்ல வந்திருக்கு. 19 வயசு பையன் 17 வயசு பொண்ணை லவ் பண்றான். அந்த பொண்ணோட வீட்டுக்காரங்களுக்கு அது பிடிக்காம அவன் மேல தப்பா போஸ்கோ கேஸ் போட்டுறாங்க. இவனுக்கு வாதாட எந்த லாயருமே வரல. அப்போ ஹீரோ வந்து இவனை காப்பாத்துறதுக்காக வராரு. அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத ரொம்ப சூப்பராகவே எடுத்திருப்பாங்க. இந்த படம் எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். அண்ட் எல்லா ஜென்ரேஷனுக்குமே இது ஏத்த படம். இந்த படத்துல கடைசியில சொல்லியிருக்க மெசேஜுமே சூப்பரா இருக்கும். அண்ட் இந்த படத்துல டைலாக்ஸும் சரி, சீன்ஸும் சரி, பெர்ஃபார்மன்ஸும் சரி எல்லாமே சூப்பரா இருக்கும். படத்தோட பேரு கோர்ட் ஸ்டேட் வெர்சஸ் நோபடி. நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. IMDb 7.9. இந்த 10 படத்துல உங்களோட ஃபேவரட் எதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை பை.